வெல்கம் டு samsath கிச்சன். இன்னைக்கு நம்ம samsath கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா சேனக்கிழங்கு மசாலா ஃப்ரை எப்படி சுவையா செய்யறதுதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம samsath கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க फ्रेंड्स எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு மசாலா ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: சேனக்கிழங்கு 1/2 கிலோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைத்த விழுது, 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், குருமிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் சிறிதளவு. கட் பண்ணதுக்கப்புறம் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்போ தான் மண் இல்லாமல் இருக்கும். குக்கரில் சேனக்கிழங்க போட்டுக்கோங்க. இப்போது இதோட மல்லித்தூள், இஞ்சி பூண்டு அரைத்த விழுது, சிவப்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், குருமிளகுத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, எல்லா மசாலா பவுடரும் போட்டதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒன்று சேர ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கோங்க. ஃப்ரைங் பேன் சூடானதும் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம எந்த ஃப்ரை பண்ணாலும் அது சுவையை கூட்டும். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம இதில் சேனக்கிழங்கு வேக வச்சு போட்டுக்கலாம். அப்பப்போ லைட்டாக இறக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சேனக்கிழங்கு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ். இதை சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். சுவையான சேனக்கிழங்கு மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் samsath கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் செய்கிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.